Taste the Daily. அண்மை செய்தி. கடலூர் மாவட்டம் திருப்பாதிரிப்புலியூர் யூரில் ஹார்ட்வேர் கடைக்குள் புகுந்த மர்ம நபர்கள் கடையின் உரிமையாளரை கொடூரமாக கொலை செய்துள்ளனர். இந்த கொடூர சம்பவம் குறித்த விவரங்களை நமது செய்தியாளர் தாமரைக்கண்ணனிடம் கேட்கலாம். வணக்கம் தாமரைக்கண்ணன், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். சுரேஷ் வணக்கம். கடலூர் திருப்பாப்புலியூர் சிவா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் 39 வயதுடைய ராஜேந்திரகுமார். இவர் அதே பகுதியில் சரவணா நகர் இணைப்புச் சாலையில் எலக்ட்ரிஷியன் கடை வைத்து நடத்தி வருகிறார். இவர் கடைக்கு வந்த அடையாளம் தெரியாத நபர்கள் கடைக்குள் புகுந்து ராஜேந்திரகுமாரை கழுத்தை அறுத்து கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளனர். கடையில் பணியாற்ற ஊழியர்கள் வெளியில் சென்ற நிலையில் இந்த சம்பவம் நடந்திருப்பதாக கூறப்படுகிறது. பட்டப்பகலில் வியாபாரிகள் கடைக்குள்ளே கொலை செய்யப்பட்ட சம்பவம் கடலூரில் பெரும் பதட்டத்தையும் வியாபாரிகள் மத்தியில் பெரும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. கொலை செய்யப்பட்ட ராஜேந்திரகுமார் உடலை கைப்பற்றிய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். போக்குவரத்து மிகுந்த இந்த சாலையில் பட்டப்பகலில் இந்த கொலை நடந்திருப்பது பொதுமக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆளும் திமுக ஆட்சியில் தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களில் கொள்ளை சம்பவங்கள் நடந்து வரும் நிலையில் கடலூரில் பல்வேறு கொலை மற்றும் குற்ற வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாத நிலையில் தற்போது எலக்ட்ரிஷியன் கடை உரிமையாளர் கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சுரேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தாமரைக்கண்ணன்.